தமிழ் வந்து பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். இங்க தான் நான் பார்த்தேன் அவருக்கு he was doing this. ஒரு குரல் சொன்னா $1 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க வந்து என்னை அமெரிக்கா கூப்பிட்டோம்னு சொல்லுவாங்க. நம்ம தான் அவங்களை கூப்பிடுவோம். அவங்களை உட்கார வச்சு நம்மளால அறிவுரை சொல்ல முடியாது. ஆனா ஒரு திருக்குறள் சொல்றது மூலமா அது வந்து அதோட மீனிங் வந்து அவங்களுக்கு போய் சேரும். வணக்கம், நல்லா இருக்கேன். பே ஏரியால நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல சின்ன பசங்களுக்குலாம் வாய்ப்பு இருந்துச்சு. அதாவது திருக்குறளை வந்து நம்ம இந்தியாவில கூட இந்த அளவு எல்லாரும் வந்து ஞாபகம் வச்சு டே டு டே லைஃப் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் ஒன்றிணைச்சு நீங்க வந்து அதுவும் திருக்குறள் வந்து நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரே மோட்டிவ்ல நீங்க வந்து பெரிய தமிழ் பண்ணி ஆக்கிருக்கீங்க நம்மளோட பேர்ல. ஸோ உங்களுக்கு இந்த இதுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன சீட் மாதிரி. இது எப்படி உங்களுக்கு இந்த தாட் வந்தது? நான் வந்து இதுக்கு நான் தெளிவா பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னுடைய நண்பர், அவர் பேர் வந்து வேலூர் ராமன், டேலஸ்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு தடவை என்ன அவரோட எனக்கு காலேஜ்ல சீனியர் என்னை இன்வைட் பண்ணார். நான் ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்றேன், நீங்க அதை வந்து பார்க்கணும். அப்ப நான் தமிழ் இந்தியில நினைச்சிட்டு கொஞ்சம் டேலஸ்ல எல்லாம் தெரிஞ்சதுனால என்னை அந்த அவார்ட் ஷோக்கு நீ கெஸ்டா கூப்பிட்டாரு. அங்கதான் நான் பார்த்தேன் அவருக்கு he was doing this. ஒரு குரல் சொன்னா $1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு திருப்பி ஃபிளைட்ல நான் வர்றப்போ கம்ப்ளீட்டா இதை தான் யோசனை பண்ணிட்டே வந்தேன். இது மாதிரி நம்ம வந்து பே ஏரியால போய் பண்ணோம். அதுக்கு ரெண்டே ரீசன் தான். தமிழ் வந்து பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ஸோ இப்ப நம்ம வந்து குமுதம், ஆனந்த விகடன் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சு, பாலகுமாரன், பாரதிதாசன் அப்படின்னு படிச்சு, அப்புறம் சுஜாதான் படிச்சு, அப்புறம் சாண்டில்யன் படிச்சு, ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ்ல படிச்சு, அதெல்லாம் வந்து நம்ம செரிஸ் பண்ணணும். இவ்வளோ பியூட்டிஃபுல் நல்ல செரிஸ் பண்றதுக்கு, கத்துக்கிறதுக்கு, நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப இந்த குழந்தைங்க இங்க அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்க கையில ஒரு தமிழ் புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். கண்டிப்பா முடியாது இல்லையா? அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து என்னை அமெரிக்கா கூப்பிட்டோம்னு சொல்லுங்க, நம்ம தான் அவங்களை கூப்பிடுவோம். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ற இந்த குழந்தைகளுக்கு ஒரே ஒரு புத்தகத்தை கையில கொடுக்கலாம். அது திருக்குறளா இருக்கட்டும். ஏன்னா அது வந்து it has a big meaning for the values of life. அது ஒரு ரீசன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த மாரல் சயின்ஸ் கிளாஸஸ் இருக்கும். பட் இங்க படிக்கிற குழந்தைகளுக்கு அது கிடையாது. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி செல்ஃபிஷா வளருவாங்க. இப்ப என்னோட குழந்தைகளே நான் பார்ப்பேன், கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருப்பாங்க, பிளைனா இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நட்பினுடைய முக்கியத்துவம் என்ன, பெரியவங்களுக்கு நம்ம விருந்தோம்பல்ங்கிறது என்ன, அப்படி அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிறத எப்படி ஷேர் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியறது. அந்த வேல்யூஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம வந்து எப்படி கத்துக் கொடுக்கணும்னு பார்த்தா கலாச்சாரம் வந்து இங்க வந்து அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில தான் நம்ம பசங்களுமே அது வந்து அவங்களுக்கு ஒரு வழி. அவங்களை உட்கார வச்சு நம்மளால அறிவுரை சொல்ல முடியாது. ஆனா ஒரு திருக்குறள் சொல்றது மூலமா அது வந்து அதோட மீனிங் வந்து அவங்களுக்கு போய் சேரும். வாழ்க்கையில எப்பயாவது ஒரு நாள் வந்து உபயோகமா இருக்கும், வழி நடத்தும். அதுதான் காரணம். அதாவது எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, நம்ம வந்து ஒரு 100s ஆரம்பிச்சு இன்னைக்கு 1000 தாண்டி பிள்ளைகள் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிறாங்க. அது வந்து ஒரு குரலுக்கு $1 நீங்க கொடுத்தது வந்து ஒரு சின்னது ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். ஆனா அதுக்கு பின்னாடி உங்களுடைய அந்த பெரும் தமிழ் பணி இருக்கு இல்லையா, நம்ம வந்து திருக்குறள்ல வந்து இந்த அளவுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துட்டு போகணும். அது வந்து நிஜமாவே மனசார எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது உங்கள் குரல் மீடியால வந்து நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் பார்த்து. மற்றபடி நீங்க ஏதாவது இதுல நீங்க இதுக்கு பின்னாடி அதாவது இவ்வளவு உழைப்பு இருக்கும் இல்லையா, ஏதாவது வந்து சும்மா இதை வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நீங்க அந்த நிகழ்ச்சி நடக்குதுனாலும் அதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும்.
எல்லாரும் இவ்வளவு பேரை கோஆர்டினேட் பண்ணணும், அதெல்லாம் நீங்க எப்படி அதுக்காக நீங்க ஆக்சுவலா வந்து இது எப்படின்னா 3 புள்ளி மொத்தமே 3 டாட்ஸ். முதல் புள்ளி வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கராட்டே கிளாஸ் வேண்டாம், இல்ல கராட்டே கிளாஸ் போகலாம், பாட்டு கிளாஸ் போகலாம், டான்ஸ் கிளாஸ் போகலாம், எவ்வளவு இதெல்லாம் விட்டுட்டு திருக்குறள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு குழந்தைகளை கூப்பிட்டு வர்ற பெற்றோர்கள், அதுதான் ஃபர்ஸ்ட் டாட். 2வது டாட், இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நடக்குதா, இந்த மாதிரி திருக்குறளை நீங்க குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களா, நான் இருக்கேன் ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு வர்ற தன்னார்வலர்கள் 2வது டாட். 3வது டாட் என்னன்னா, இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களா, we are here to donate money for you அப்படின்னு சொல்ற புரவலர்கள் 3வது பாயிண்ட். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 3 புள்ளியை வந்து ஒரு லைன்ல சரி. இன்னொன்னு வாலண்டியர்ஸை பத்தி சொல்லணும்னா, வாலண்டியர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த ஈவெண்டோட மதிப்பு தெரியுது. இது எவ்வளவு பெரிய விஷயம், இதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒண்ணு. 2வது வந்து இந்த திருக்குறள்ல ஜட்ஜா இருக்கிறப்போ அவங்க அந்த குழந்தைங்க சொல்ற குறள்கள் கேட்கிறப்போ, இந்த மாதிரி குறள்லாம் நான் கேட்டதே இல்லையே, இப்படியெல்லாம் வள்ளுவர் எழுதி கிட்டத்தட்ட ஒரு போதையில தான் வந்து வெளியே வருவாங்க. இவ்வளவு விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காரு வள்ளுவர், எனக்கே திரும்பி போய் படிக்கணும் போல ஆசையா இருக்குங்க, இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். இதுல வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒரு ஸ்லாட் 2 ஜட்ஜ் இருப்பாங்க. அடுத்த ஸ்லாட்டுக்கு 2 ஜட்ஜஸ் வருவாங்க. இந்த ஆல்ரெடி இருக்கிற ஜட்ஜஸ் வந்து எந்திரிக்க மாட்டாங்க. இல்ல நாங்க இதை முடிச்சுக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு ஆர்வமா வந்து அது இந்த ஈவென்ட்டினுடைய பாட்டம் லைன் என்ன, இது நம்ம எதுக்காக இதை பண்றாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நேரடி பலன் குழந்தைகளுக்கு போய் சேரும். சோ அத வந்து புரிஞ்சிருக்கிறதுனால இன்னும் யாருமே தயங்குறதே இல்லை. கூப்பிட்டு உடனே வந்து நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய முயற்சி மென்மேலும் நிறைய போனோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, டேலண்டட் பீப்புள் நிறைய பேர். குரல் மட்டும் இல்ல, எவ்வளவோ விஷயங்கள் இருக்காங்க. நம்ம ஏதோ இங்க சாதிக்க வர்றோம்னு நினைச்சிட்டு வந்திருக்கோம். பட் நம்மளோட சாதிக்கிற குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வந்து சொல்லுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு உங்கள் குரல். இது பே ஏரியாவின் தமிழ் குரல். நன்றி.